சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்வில் நிறைய விஷயங்களை நீயே பார்த்து கொண்டுதான் இருக்கிறாய். எல்லாமே உனக்கு சோதனைக்கு மேல் சோதனையாகத்தான் தெரிகிறது. ஒரு விஷயமாவது காதில் கேட்பது சந்தோஷமாக இருக்கும் என்று நினைத்தால் கூட அந்த எந்த ஒரு விஷயமும் சந்தோஷமாக இல்லை. கவலை, கண்ணீர், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டுமே உன்னுடைய காதல் கேட்கிறது என்பதனால் நீ மிகவும் சோர்ந்து போய்விட்டாய். என்ன வாழ்க்கை இது? ஒன்று கூட நல்ல விஷயம் கேட்கவே இல்லையே. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்தடுத்து நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு முயற்சிகளை செய்கிறோம். ஆனால் தெய்வம் ஏன் நம்மை மட்டும் இந்த அளவுக்கு சோதிக்கிறது, இந்த அளவுக்கு மனவேதனை அடைய வைக்கிறது? நாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று போராடுகிறோம். குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், சுற்றி இருப்பவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தெய்வத்திடம் வணங்கினாலும் ஏன் தெய்வமானது நம்மை மட்டும் இந்த அளவுக்கு அதிகமாக சோதிக்கிறது? வாழ்க்கையில் அதிகமான இழப்புகள் நம் மட்டுமே இந்த உலகத்தில் சம்பாதிக்கிறோமே. ஒரு வசதியான ஒரு வாய்ப்புகள் கூட இல்லை, நல்ல மனிதர்கள் கூட நம்மை சுற்றி இல்லையே. என்ன வாழ்க்கை இது என்று ஒவ்வொரு நாளும் நினைத்து 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 கவலைப்பட்டு கொண்டு இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் தான் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. துரோகிகள் அனைவரும் ஒளிந்தார்கள். துரோகிகள் அனைவரும் உன்னை விட்டு விலகினார்கள், விலக போகிறார்கள். பாதி பேரை நான் விலகி விட்டேன். உன்னுடைய எதிர்பார்ப்புகள் என்னவென்பதை நான் முழுமையாகவே அறிவேன். எதுவுமே எனக்கு தெரியாது என்பதை நீ நினைக்க வேண்டாம். எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியும் என்பதை புரிந்து கொள். நீ என்ன நினைக்கிறாய் இப்பொழுதெல்லாம்? என்ன சாய்க்கு எதுவும் தெரியாது, சாய் எப்பொழுதும் நம்மை சோதிப்பதை மட்டும் வேலையாக வைத்திருக்கிறார், சாய்க்கு எதுவும் தெரியவில்லை என்று. ஆனால் நீ தவறு செய்வது எப்படி இந்த சாய்க்கு தெரிகிறதோ அதே போல நீ நல்லது செய்வதும் இந்த சாய்க்கு தெரியும். எதுவுமே இந்த சாய்க்கு தெரியாதது என்பது இந்த உலகத்தில் கிடையாது. நிறைய போட்டி பொறாமைகள். உன்னோடுதான் நானும் உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டு இருக்கிறேன். நீ எங்கு செல்கிறாயோ நானும் அங்குதான் வருகிறேன். நீ ஒரு வாகனத்தில் போனாலும் உனக்கு முன்னும் பின்னும் நானே வருகிறேன். ஆனாலும் சாதாரணமாக எந்த போட்டியும் இல்லாத ஒரு இடத்தில் ஒரு வாகனத்தில் போகும் பொழுது கூட அத்தனை போட்டிகள். நான் முந்தவா நீ முந்தவா என்று சாதாரணமாக போட்டிகளே இல்லாத ஒரு சாதாரண ரோட்டிலேயே நான் போகவா நீ போகவா என்று பார்ப்பவர்கள் வாழ்க்கையில் எப்படி ஒவ்வொருவரும் முன்னுக்கு போக வைக்க வேண்டும், இவளை முன்னுக்கு போக வைக்க வேண்டும், இவள் கீழே இருக்கிறார், இவள் வாழ்க்கையை தூக்கிவிட வேண்டும் என்று எப்படி நினைப்பார்கள்? போட்டி நிறைந்த இந்த உலகத்தில் நீ மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று யார் நினைப்பார்கள்? அப்படியெல்லாம் இங்கு யாரும் நினைப்பது கிடையாது. ஏனென்றால் அவர்களுடைய குணங்கள் அப்படி. துரோகிகள் உனக்கு அதிகமான விஷயத்தை எல்லாம் செய்து விட்டார்கள். துரோகிகளை அழிப்பது என்னுடைய வேலை. அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் வரவிடாமல் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை. உன்னுடைய வேலை என்ன தெரியுமா தங்கமே? ஒன்றே ஒன்றுதான். எவ்வளவுதான் துரோகிகள் உன்னை அடித்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாமல் மனதால் எந்த அளவுக்கு தொந்தரவு கொடுத்தாலும் சரிதான், எந்த ஒரு நிலையிலும் துவண்டு போகக்கூடாது. ஒவ்வொரு நிலையிலும் உங்களை கஷ்டப்படுத்தும் பொழுது சாய் என்று ஒரே ஒரு வார்த்தை மட்டும் மனதுக்குள் சொல். நிச்சயமாக அங்கு நான் வந்து நின்று உனக்கான பாதுகாப்பையும் உனக்கான அனைத்து நல்ல விஷயங்களையும் நான் கொடுப்பேன். பாடுபட்டு விட்டாய். இனிமேல் உன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு அளவிலும் துன்பம் என்ற ஒரு விஷயம் கிடையாது. எதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், இந்த விஷயம் நடக்க வேண்டும், அந்த விஷயம் நடக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருந்தாயோ அந்த அனைத்து விஷயமும் நல்லபடியாக நடக்கும். கடவுள் இருக்கிறார். நிச்சயமாக நாம் வாழ்க்கையில் ஜெயிப்போம் என்று நம்பு. நீ நம்ப நம்ப உன்னுடைய வாழ்வில் அதிகமான நல்லதுதான் வரும். நீ யாரை நம்புகிறாய்? சாதாரண மனிதனையா? கிடையாது. நீ யாரை நம்புகிறாய்? இந்த உலகத்திற்கு உன்னை கொண்டு வந்த தெய்வத்தை நம்புகிறாய். கண்டிப்பாக நீ வணங்கும் தெய்வம் இந்த சாய் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை அளவுக்கு மீறி சந்தோஷப்படுத்தும் அளவுக்கு உன்னை வாழ வைப்பேன். நிறைய இடத்தில் தோற்று போய் விட்டாய். ஆனால் இனிமேல் ஜெயிக்கும் விஷயத்தில் மட்டும் கவனத்தை செலுத்து. அதிகமாக நல்ல பெயரும் நல்ல மதிப்பும்
மரியாதையும் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். நாளுக்கு நாள் இன்பங்கள் வந்து குவியும். நீ பட்ட எல்லா விஷயத்திற்கும் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையிலேயே உன்னை எப்பொழுதும் அக்கா, தம்பி, தங்கை என்று ஒரு குடும்பத்திலேயே முறை வைத்து கூப்பிட்டு கொண்டு இருக்கும் உன்னுடைய துணையுடைய நண்பனானவன் உன்னுடைய வாழ்க்கைக்குள் புகுந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை, அதாவது உன்னுடைய தொழிலையே கெடுக்கலாம் என்று பார்க்கிறான். அது போன்று இருப்பவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? நல்ல பாடத்தை புகட்ட வேண்டும். அதற்குத்தான் நான் இப்பொழுது உன்னை தேடி வந்துவிட்டேன். எத்தனையோ விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நீயும் பார்த்திருக்கிறாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நீ யோசிக்கும் பொழுது இன்றைய நாள் மாறும், நாளைய நாள் மாறும் என்று நினைத்து கொண்டே இருப்பாய். ஆனால் ஒரு நாள் கூட மாறாத பொழுது ஏன் மாறவில்லை, ஏன் மாறவில்லை என்று கேட்டுக்கொண்டே இருப்பாய். ஒன்றே ஒன்று தெரிந்து கொள். ஏன் மாறவில்லை என்றால், துரோகி பக்கத்திலேயே இருக்கிறான். அப்படி இருப்பவன் எப்படி மாற்ற விடுவான்? நீ ஏதாவது ஒன்று யோசித்தால் கூட அவன் எடுத்த உடனேயே இது சரியில்லையே, அது சரியில்லையே என்று சொல்வான். காரணம், நீ முன்னேறிவிடக் கூடாது என்ற ஒரு எண்ணம். எப்பொழுதும் ஒன்று தெரிந்து கொள். எவ்வளவு பெரிய நெருங்கிய உறவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், உன்னுடைய மனதிலும் உன்னுடைய துணையுடைய மனதிலும் உன்னுடைய தொழிலை முன்னேற்றுவதற்காக எந்த முடிவுகளை எடுத்தாலும் அதை வெளியில் சொல்ல வேண்டாம். ஒரு விஷயத்தை செய்து முடித்த பிறகு எந்த காரியத்தை வேண்டுமானாலும் நீங்கள் மற்றவரிடம் பகிருங்கள், இல்லை தானாகவே தெரியட்டும். ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு எல்லா விஷயம் நடப்பதற்கு முன்பே சொல்லி சொல்லி இதுவரைக்கும் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய விஷயங்கள் இழந்தது அனைத்து போதும். இனிமேல் நல்லது நடக்கும். காலம் உன்னை எப்பொழுதும் சோதிக்கிறது என்று நினைக்கிறாய். ஆனால் காலம் உன்னை சோதிக்கவில்லை. காலம் ஒவ்வொரு நாளும் உன்னை தூக்கிவிட்டு கொண்டுதான் இருக்கிறது. சில நேரம் உனக்கு சில தவறுகள் நடக்கிறது. அந்த தவறுகள் எல்லாம் சீக்கிரமாக மாற்றி உன்னுடைய வாழ்க்கை அழகாக திருத்தி எழுதப்படும். நீ நினைக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒன்றும் பயங்கரமான வாழ்க்கை கிடையாது. எல்லாமே சுமூகமான வாழ்க்கைதான். அதாவது நான் சொல்லிவிட்டேன், ஆளையும் காமித்து விட்டேன். உன்னை எப்பொழுதும் முறை வைத்து கூப்பிடுவான். ஆனால் உன் குடும்பமே கிடையாது, உன்னுடைய துணையுடைய நண்பன் தான். ஆனால் உன்னை முறை வைத்து கூப்பிடுவது அண்ணி, அக்கா, இந்த மாதிரியான முறை வைத்து கூப்பிடுபவன் தான் உன்னுடைய வாழ்க்கையில் உங்களுடைய தொழிலை கெடுக்கலாம் என்று நினைப்பவன். கண்டிப்பாக நீங்கள் சுதாரித்து கொள்ள வேண்டிய நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் மட்டும் சுதாரிக்காமல் இருந்தீர்கள் ஆனால் என்ன செய்ய முடியும்? தங்கமே, பணப்பிரச்சனை, தொழிலால் வரும் பிரச்சனை அனைத்திற்கும் என்னிடம் நிச்சயமாக தீர்வு உண்டு. யார் என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்று ஒவ்வொன்றாக உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கு, இவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது என்று உனக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறேன். புரிந்து கொண்டு நடந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். அலட்சியமாக இருந்தால் என்ன செய்ய முடியும்? காலம் உன்னுடைய பக்கம் இருக்கிறது தான், ஆனால் தெளிவாக இருக்க வேண்டும். நம்புங்கள், எல்லாம் நல்லதே நடக்கும். இப்பொழுது எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் காப்பாற்ற வந்தேனோ அதே போல எல்லா விஷயத்தையும் காப்பாற்றுவேன். நல்லது நடக்கும். கவலையை தூக்கி போட்டுவிட்டு சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருப்பேன். இந்த சைனாட். ஓம் சாய்ராம்.